12th Max, Chapter 7, Example 7.17. Given ax square plus by square equal to 1 and cx square plus dy square equal to 1. இந்த ரெண்டு கர்வும் ஆர்த்தோகோனலா அமையுதுன்னா என்ன ஷோ பண்ண சொல்றாங்க? 1 by a minus 1 by b equal to 1 by c minus 1 by d. ஸோ இப்போ ரெண்டு கர்வ் வந்து ஆர்த்தோகோனலா அமையும்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் பண்ணிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரெண்டு கர்வுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கிறோம். அதாவது அந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டை லெட் x1 y1 be the point of intersection. இந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் பண்ணிக்குது இல்லையா, அதனுடைய பாயிண்ட் வந்து x1 y1 நாம அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் கர்வ்ல அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது a x1 ஸ்கொயர் பிளஸ் b y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் c x1 ஸ்கொயர் பிளஸ் d y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்க, அப்படியே மைனஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து செகண்ட் ஒன் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? a மைனஸ் c x1 ஸ்கொயர் பிளஸ் இங்கே மைனஸ் பண்ணீங்கன்னா b மைனஸ் d y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம பாயிண்ட் அசியூம் பண்ணது எட்டுன்னு போய் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி அந்த ரெண்டு ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு 2 கர்வ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 2 கர்வ்ஸையும் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிங்க. அதில் ஃபஸ்ட்டு கர்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா த ஸ்லோப் ஆஃப் த ஃபஸ்ட் கர்வ் ax ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த கர்வுடைய ஃபங்க்ஷனை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ax ஸ்கொயர், a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2ax ப்ளஸ் by ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா முதல்ல பவர் ரெடியூஸ் ஆகும். அப்போ 2by டாட் செயின் ரூல் படி y அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy by dx தட்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. இப்போ பாருங்க, இந்த 2ax இருக்கு இல்லையா, அது RHS கொண்டு போங்க, என்ன ஆகும்? மைனஸ் 2ax. அகெயின் இந்த dy by dx ஓட மல்டிபிள் இருக்கிற 2by நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா அது என்ன ஆகும்? டிவிஷனுக்கு போகும். அதாவது dy by dx தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ax by 2by. இல்லை 2க்கு 2 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட்டை பொறுத்து ஸ்லோப் என்னவா இருக்குன்னு செக் பண்ணும். at x1 y1 dy by dx that's equal to இங்கே xy இருக்கு இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். x1 y1 மாறிடும். அப்போ ஃபர்ஸ்ட் கர்வுடைய ஸ்லோப் கிடைச்சிருமா? இந்த ஃபர்ஸ்ட் கர்வுடைய ஸ்லோப் என்னன்னு எடுக்கிறோம்? m1 ஈக்குவல் டு மைனஸ் ax1 by by1. சிமிலர்லி த செகண்ட் கர்வ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cx ஸ்கொயர் பிளஸ் dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதனுடைய ஸ்லோப் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். 1 by 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக cx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 உடைய ஸ்லோப் என்ன கிடைக்கணும்? m2 ஈக்குவல் டு மைனஸ் cx1 பை dy1. இங்கே எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி இதுக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் கர்வ் செகண்ட் கர்வ் உடைய ஸ்லோப் கண்டுபிடிச்ச பிறகு நாம் கிவன்ல இருக்கிற ஒரு கண்டிஷன் எடுக்கிறோம். இஃப் 2 கர்வ் கட் ஆர்த்தோகோனலி, அதாவது ரெண்டு கர்வும் பர்பண்டிகுலராக இன்டர்செக்ட் பண்ணிக்குதுன்னா தென் அதனுடைய ஸ்லோப் m1 m2 ஈக்குவல் டு மைனஸ் 1. பர்பண்டிகுலராக அமைஞ்சா அதனுடைய கண்டிஷன் m1 m2 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் m1க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் ax1 பை by1. m2க்கு என்ன கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் cx1 பை dy1 தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் a இன்ட்டு c ac x1 மல்டிப்ளை பண்ணால் x1 ஸ்கொயர். அதே மாதிரி டினாமினேட்டரில் b இன்ட்டு d bd y1 ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் 1. இப்போ இந்த டினாமினேட்டர் ஃபங்க்ஷனை நீங்கள் அந்த ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா ac x1 ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு இந்த -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் bd y1 ஸ்கொயர்.
இந்த RHSல இருக்கிற இந்த ஹோல் டேர்மை LHS கொண்டு வாங்க. ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா AC x1 ஸ்கொயர் ப்ளஸ் BD y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஏற்கனவே ஈக்குவேஷன் 1, இங்கே ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 அதில் x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயரை எலிமினேட் பண்ணுறோம். அதாவது டிட்டர்மினன்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அந்த டிட்டர்மினன்ட் படி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து a மைனஸ் சி b மைனஸ் டி அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து பாருங்கள் AC x1 ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் AC y1 ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் BD இதை ஒரு 2/2 டிட்டர்மினண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக டிட்டர்மினன்ட் நமக்கு தெரியும். இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள் a மைனஸ் சி இன்ட்டு BD a மைனஸ் சி இன்ட்டு BD அப் டு டவுன் மல்டிப்ளை பண்ணோன்னே டவுன் டு அப் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த B மைனஸ் டி இன்ட்டு AC இது மைனஸ் கம்பல்சரி, டிட்டர்மினண்ட்டில் மைனஸ் கம்பல்சரி. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த B மைனஸ் டி இன்ட்டு ஏசியை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. அப்படி ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது a மைனஸ் சி இன்ட்டு BD ஈக்குவல் டு B மைனஸ் டி இன்ட்டு ஏசி. இப்போ பாருங்கள், நான் இதில் AC அந்த பக்கம் மல்டிப்பிளில் இருக்கு இல்லையா, அந்த மல்டிப்பிள் இருக்கிற டேர்ம் LHS கொண்டு வந்ததுன்னா டினாமினேட்டருக்கு வரும். அதே மாதிரி BD வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்பிளில் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் அப்படியே நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா டினாமினேட்டர். பேஸை ஈக்குவலாக பிரிங்க. இந்த AC இருக்கு இல்லையா, அது A பை AC மைனஸ் C பை ஏசின்னு பிரிச்சுக்கிறேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் B பை BD மைனஸ் D பை BD. இதில் எது எது கேன்சல் ஆகுது பாருங்கள். ஏவுக்கு A கேன்சல் ஆனால் 1 பை C மைனஸ் இங்கே அதே மாதிரி Cக்கு C கேன்சல் ஆனால் மைனஸ் 1 பை A தட்ஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் Bக்கு B கேன்சல் ஆனால் 1 பை D மைனஸ் Dக்கு D கேன்சல் ஆனால் 1 பை B. ஃபைனலாக நமக்கு கொஷனில் கொடுத்துருக்குற ஆன்சரை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மைனஸ் 1 பை ஏவை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க, ப்ளஸ் 1 பை ஏவாக மாறும். 1 பை டியை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 1 பை டி ஆகும். இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஆனாலும் ஸ்மால் அரேஞ்ச்மெண்ட்டோட இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 1 பை ஏ மைனஸ் 1 பை பி ஈக்குவல் டு 1 பை சி மைனஸ் 1 பை டி. ஸோ நமக்கு ஃபைனலாக ஷோ பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்துடுது. தேங்க்யூ.